எனது அடுத்த சிஎம் த்ரிஷாவா? ஏப்ரல்ல டிவிகேக்கு வராங்களா? மயிலாப்பூர்ல நிக்க போறாங்களா? சங்கீதாவுக்கு 50 கோடி செட்டில்மெண்டா? சங்கீதா கதறி அழுகுறாங்களா? இப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இப்போ வரக்கூடிய இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கேட்டா. கடந்த சில தினங்களா சங்கீதா அவங்களோட கோர்ட் பெட்டிஷன் சமூக வலைத்தளங்கள்ல வெளியானதுல இருந்து ஏகப்பட்ட செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல ட்ரிஷா டிவிகேல இன்ட்ரோடியூஸ் ஆக போறாங்க. அண்ட் சங்கீதா ரொம்பவும் கதறி அழுதாங்க. ஏன்னா அவங்க விருப்பம் இல்லாம, அவங்களோட நாலேஜ் இல்லாம இந்த செய்தி வெளியாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. என்ன அப்படின்றத பார்க்கலாமா? கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா, விஜய் கூட எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு அனுப்பின ஒரு பெட்டிஷன் சமூக வலைத்தளங்கள்லையும் டிவி தொலைக்காட்சியிலையும் வரதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு பெரிய ஷாக்கு பிளஸ் ஒரு ஏமாற்றத்தையுமே ரசிகர்களுக்கு மத்தியில் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காதது ஒன்று. இப்போ எலெக்ஷன்ஸ்க்கான கேம்பெயின்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஏப்ரல் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல ஏன் இது வெளியாகுது, இது உண்மைதானா பொய் தானா அப்படின்ற மாதிரி பல செய்தி வந்துச்சு. ஆனால் கடைசியில் இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவங்களோட பெட்டிஷன் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. இந்த பெட்டிஷன் சர்க்குலேட் ஆகும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இதில் மெயின் அலிகேஷன்ஸ் சங்கீதா சைட்லேருந்து இந்த பெட்டிஷனில் கொடுக்கப்பட்டது. விஜய் ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்காங்க, கண்டிச்சும் பார்த்துட்டோம். ஆனால் ஸ்டில் இந்த நடிகை கூடயே இவங்க தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ப்ளஸ் சமூகத்தில் எங்களுக்கு அதுக்கான மதிப்பும் மரியாதையும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. தொடர்ந்து இவங்க புகைப்படங்கள் எல்லாமே வெளியிடுறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுது அப்படின்ற மாதிரி அந்த பெட்டிஷனில் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, உண்மையாவே சொல்லப்படுறது, விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா இந்த பெட்டிஷனை வெளியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது அந்த பெட்டிஷன்லயே சங்கீதா குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த செய்தி வெளியே வரக்கூடாது, சமூக வலைத்தளங்கள்ல இது ஒரு டிபேட்டாகவும் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், இந்த கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க இந்த விஷயம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், கேமரால ரெக்கார்ட் பண்ணணும் ஹியரிங்ஸ் அப்படின்னு சொல்றவங்க எப்படி அவங்களே இதை தானா வெளியிட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்துச்சோ அந்த அளவுக்கு சங்கீதாவுக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. இவங்க அவங்க க்ளோஸான ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதறி எழுதிருக்காங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என் குழந்தை சாஷா என்ன நினைப்பா, அவள் 20 வயசு ஆகுது, என்னதான் இருந்தாலும் அப்பா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தானே செய்யும். இப்போ அவள் என்ன நினைப்பா, பையன் இப்போலாம் டெபியூட் டேரக்டராக பண்ணிட்டு இருக்கான், அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் வேணும்னே பண்ணலாம் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சங்கீதா ரொம்ப ஃபீல் பண்ணதா சொல்லப்படுது. அப்போ சங்கீதாவும் பண்ணலை அப்படின்னா இது யார் வெளியிட்டிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வியில் இதே சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது விஜய் தரப்பே இது வெளியிட்டிருக்கு. இது ஏப்ரல் மந்த் ட்ரிஷாவை டிவிகே கட்சியில இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும், அடுத்து இந்த மயிலாப்பூர் சர்ச் பார்க் போன்ற ஏரியால இவங்களை தொகுதிக்கு நிக்க வைக்கிறதாகவும் அதுக்காக தான் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிச்சான ஹிந்து பீப்புள் இருக்காங்க, கொஞ்சம் ஹையான பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த டிவிகே கட்சியில உறுப்பினராக வரணும், அவங்களோட ஓட்டும் வேணும் அப்படின்னா நம்ம த்ரிஷாவை நிற்க வச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு விஜய் டீம் பிளான் பண்ணி இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் மற்றும் த்ரிஷா பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் த்ரிஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க வக்கீல் மூலமா, என்னை பற்றி இந்த மாதிரி பேசாதீங்க, நான் எந்த பொலிட்டிக்கல் இதுலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்த பிறகு அவங்க சாரி அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ திடீர்னு ஏப்ரல் மந்த் ட்ரிஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அப்போது நயினார் நாகேந்திரன் சொன்னது உண்மையாயிடும் அப்படின்றதுக்காகவும், ட்ரிஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ட்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், ப்ளஸ் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்றதும் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். அதாவது விஜய் டீம் அவர்கள் பிளான் பண்ணி இந்த கோர்ட்டோட ஹியரிங் பெட்டிஷனை இவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கண்டிப்பாக வக்கீல் அவங்களோட கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. கோர்ட் இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சங்கீதா இவ்வளோ தூரம் வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ விஜய் இதை பண்ணுறதுக்கு காரணம் விஜய் தான். அவருக்கு இது மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும், ஒரு நல்ல சிம்பத்தி கிடைக்கும். ப்ளஸ் விஜய் ட்ரிஷாவையும் ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஜயோட கையால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகதீஷ் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் த்ரிஷாவுக்கு பயங்கர அடிமையாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல, போதை பொருளா இல்லை காதலா
பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரியுமே இவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரிஷா வந்து விஜய் நில்லுனா நிப்பாரான், உட்காருனா உட்கார் அந்த அளவுக்கு வந்து ட்ரிஷா விஜய் வந்து தன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரெயினா இருக்கிறது ட்ரிஷாவோட அம்மா அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் வெளியாகிட்டு தான் இருக்கு. இல்லைன்னா ஏன் வந்து ட்ரிஷா வருண் அவர்கள் கூட பண்ண என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. ராணா தகுபதி கூட இவங்க இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஏன் இவங்க முடிச்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் காரணமும் ட்ரிஷாவோட அம்மா ப்ளஸ் வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருந்தாங்களோ அதே போல் அந்த ரிப்பீட்டட் ஹிஸ்ட்ரி விஜய் ட்ரிஷா அப்படின்னு தொடரணும் அப்படின்றது ட்ரிஷாவோட மிகப்பெரிய ஆசையாம். அந்த ஆசைக்காக தான் ட்ரிஷா வந்து விஜய் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பல ஜேர்னலிஸ்டும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெகதீஷ் பிளஸ் வந்து விஜய் டீம் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க, விஜய்க்கு சிம்பத்தி வரும், ட்ரிஷாவுக்கு இது ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த கோர்ட் பெட்டிஷன்ஸ் வந்து வெளியான பிறகு இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா மாறிடுச்சு. எல்லாருமே வந்து சங்கீதா மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் அவங்களோட கேரக்டர் மேலேயே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்துருச்சு. விஜயோட அஃபேரு, அப்புறம் விஜய் மேலே இருக்கக்கூடிய இந்த மேரிட்டல் அஃபேர் அப்படின்ற அலிகேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நடிகராகவே இவர் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கார். இவர் எப்படி பாலிடிக்ஸ் வருவார், பாலிடிக்ஸ் வந்தால் இவர் எப்படிங்க வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரு, நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றிலாம் காப்பாற்ற போகிறாரு. அப்போது இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்களா? இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, விஜயா இப்படி பண்ணார், விஜய் இப்படி பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பும். அண்ட் இன்னொரு பக்கம் சங்கீதா டிஎம்கே கூட கூட்டணி, அதனால தான் டைம் பார்த்து இந்த மாதிரி பழி வாங்கிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 50 கோடி ரூபாய் விஜய் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க வேணும்னே இந்த டிஎம்கே டீம் கூட சேர்ந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க. விஜயோட அரசியல் பிரவேசத்தை இவங்கெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வெளியாகுதுங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து மேலே பரிதாபப்படுற மாதிரியான சிலரும், இன்னொரு சிலர் விஜய் நாங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் இப்படியா பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சிலர் ஏமாற்றமாகவும், இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு தெரியும்டா அப்பவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே 3 விதமான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்குமே விஜய் ட்ரிஷா சங்கீதா இதை பற்றி போயிட்டு தாங்க இருக்காங்க. இப்படி ஒரு செய்தி வெளியாகிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலேயே இப்போ டிவிகேல ட்ரிஷா ஜாயின் பண்ணிட்டா எப்படி உங்களோட ரியாக்ஷன் இருக்கும்? ஒருவேளை ட்ரிஷா வந்துட்டா ட்ரிஷா எந்த பகுதியில் நிற்க போகிறாங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி மயிலாப்பூர் பகுதியில் நிற்க போகிறாங்களா, மினிஸ்டர் ஆக போகிறாங்களா, இல்லை சிஎம்மாவே ஆக போகிறாங்களா? விஜய் ப்ளஸ் ட்ரிஷா இவங்களோட அரசியல் பிரயாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சங்கீதா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, இல்லை உண்மையிலே இவங்க பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க.